வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா மற்றும் விக்ரம் இடையே ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் நைட் 1 மணிக்கு மேலே போயிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக வந்து விக்ரம் என்ன சொல்றாருன்னா, என் தங்கச்சி ஸ்ட்ரிக்டாக பல விஷயங்கள் சொல்லியிருக்கா இன்னைக்கு ஃபுல்லாகவே. என்னன்னா, ஃபஸ்ட்டு நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க? கேம் விளையாடி அந்த டைட்டில் வின் பண்ண ஆசை உனக்கு இருக்கா இல்லையா? இருக்குதானே? அப்போ வந்து நீ பேசி ஆகணும். பேசலைன்னா அப்படியே நீ வெளியே வந்துட வேண்டியதான். டைட்டில் வந்து உனக்கு கிடைக்காம போயிடும். நீ இத்தனை நாள் சேவ் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்க நல்ல குவாலிட்டிஸ் மட்டும்தான் இவ்வளோ தூரம் உன்னை காப்பாற்றி வச்சிருக்கு. அதுவே இல்லைன்னா நீ முதல்ல எப்பயோ வீட்டில் இருந்திருப்ப, ஷோவை வந்து டிவியில் பார்த்துருந்துருப்ப. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். ஏதோ நீ பண்ண நல்ல காரியத்தால் தப்பிச்சு போயிட்டுருக்க. பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதா இல்லை, அவ்வளோதான் அப்படின்றது என் தங்கச்சி சொன்னால், இவளே இப்படி ஷாக்காக பேசுகிறாள், எந்த நிலைமையில் நம்ம இருந்திருக்கோம் பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னை பூர்ணிமா மாயாவை கூட நம்பாத, பூர்ணிமாவை கூட நம்பிடு, மாயாவை நம்பவே நம்பாதன்றதை சொல்கிறா. ஸோ மாயா வந்து நான் ஸ்டார் ஜெயிச்சது சந்தோஷப்படாமல், ஒரு ஃப்ரெண்டு தானேங்க, நான் அவங்கள ஒரு இடத்துலையுமே நான் விட்டு கொடுக்கல. பல இடத்துல கமல் சாரே கேட்கும்போது அவங்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கேன், எல்லாமே சப்போர்ட்டாக பேசியிருக்கேன். பட் நான் ஜெயிச்சிருக்கேன், ஒரு ஃப்ரெண்டாக சந்தோஷப்பட்டிருக்கலாம்ல, சந்தோஷப்படாமல் அவன்லாம் ஏன்டா ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காதால இதை வந்து என்னால் அக்செப்டும் பண்ணிக்க முடியல, என்னால் ஏற்றுக்கவும் முடியல. அந்த ஷாக்லேருந்து என்னால் வெளியே வர முடியல. நான் கேட்டேன், ஃபன்னுக்கு சொன்னாங்களா, எதுக்கு சொன்னாலும்? ஃபன்னுக்கு சொன்னாலும் சீரியஸாக சொன்னாலும் தப்பு தானே என்ன அப்படின்ற மாதிரி என் தங்கச்சி சொல்லும்போது, ஓ ஆமாம் இல்லை, ஃபன்னாக இருந்தாலுமே இது தப்பு தானே அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ தான் இந்த கேமில் இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்றது தோணுது. நான் உட்காந்து சைலண்டாக யோசிச்சு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே அவங்க 2 பேர் ஒன்றா பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, மாயா பூர்ணிமா அப்படின்ற மாதிரி இவருக்கு இப்போ தான் தோணுது. அடப்பா ஆவி, இப்போ தான் நீ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறியா? அது எப்பயே கண்டுபிடிச்சிருந்தேன், நீ நேற்றுக்கு மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் போய் கேட்டுருவாத்தல, இப்பயே போய் டேரெக்டாக வந்து கேட்டுருவா மாயா பூர்ணிமா கிட்ட, வெளியே தான் இருக்காங்க, போய் கேட்டுருவா அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா கிட்ட கேட்குறாரு. ஏன் இப்படி பேசுனீங்க, முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு ஏன் ஒரு மாதிரி பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு தயாராகிட்டு ஒரு ஆர்வமாக இருக்குது. நானே கோ சீக்கிரம் போயா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் மணிச்சந்திராவில். இப்போ போய் கேட்டுறாத, அப்படியே விட்டுரு, எதுவும் பண்ணாத, அப்படியே விட்டுட்டு கேமை விளையாடு அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா சொன்னோன்னே ஒரு பக்கம் விக்ரம் சைலண்ட் ஆகிட்டார். இன்னொரு பக்கம் மணிச்சந்திரா சொல்கிறார், எனக்கு அர்ச்சனா அவங்க அப்பா வந்து பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து நாங்கள் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்து நல்லா இருக்குப்பா, ஆனால் வெளியே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம், வெளியே வச்சுக்கலாம், இங்கே கேமை விளையாடு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து எப்படி சொல்லணுமோ அந்த வகையில் சொல்லி நல்லா இருக்கு, இது எதுவும் முக சுழிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு போகும்போது எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதையே கிடச்சிது. என்ன பெரிய மனுஷன் எப்படி சொல்லிட்டு போகிறாருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்ததெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு என்னையா பண்ணுறது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு வாயில் வந்துருச்சு. உங்களை விட நான் நல்லா பார்த்துப்பேன் அந்த பொண்ணை அப்படின்ற அளவுக்கு எனக்கு வாய் வந்துருச்சு. இதை சொன்னால் நான் தப்பாக நினச்சிப்பாங்களோ, எதுவாக நினச்சிப்பாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ இதில் வந்து எனக்கு என்னென்னா, நாங்கள் 2 பேர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்றது பல பேருக்கு தெரியும். ஒரு பொண்ணு அப்படிப்பட்ட ஆள் போய் வேணுத்துக்கிட்டே ஒரு பள்ளத்தில் விழுது, ஒரு கேங்கில் போய் சிக்கி சின்னாபண்ணம் ஆகிறதுக்காக நான் பார்த்துட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லி புரிய வைக்க தான் ட்ரை பண்ணேன். அதை புரிய வச்சது தப்பா அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா சொல்கிறாரு. குறிப்பாக அவகிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் பாண்ட் ஆகிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பால் அவள் பல இடத்துல காயப்பட்டிருக்கா, பல இடத்துல ஹர்ட் ஆகிருக்கா, அதை வந்து என்கிட்ட நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், போய் ரிலேஷன்ஷிப்பில் மிங்கிள் ஆகாத, அதில் மிங்கிள் ஆகலாம் உனக்கு காயப்படும், இதனால் நீ பல பாதிப்புகள் ஏற்படும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றதுக்கு அவளுக்காக நான் பல இடத்துங்களை சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அவள் ஃபீல் பண்ணதால் தான் நான் இப்படி சொன்னேன். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி நினச்சிட்டு என்ன விஷயத்தில் பேசுகிறாங்கன்றது தான் எனக்கு சுத்தமாக புரியல. என்னது இது அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா எமோஷனாக பேசுகிறார். இன்னொரு பக்கம் நிக்சனும் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. நிக்சன் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா தான் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு ஏற்றி விட்டார்ல. நிக்சனுக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா வெளியே ஷோஸ் போகும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, பார்த்துப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஷோலையும் நான் பார்த்துக்கணும்னு நினச்சேன், அவளை கேர் பண்ணணும்னு நினச்சேன். இது நிக்சன்கிட்டையும் நான் தனித்துவமாக சொல்லியிருக்கேன். பட் அந்த இடத்துல நிக்சன் பேசும்போது அதை ஓப்பனாக பேசி அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாமே, இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே. ஆனால் அவன் தெரிஞ்சும் அதை பண்ணாமல் இப்படி இது பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரன் ஃபீல் பண்ணுறாரு. பட் அதெல்லாம் நான் வந்து கேர் பண்ண போகிறதில்ல. என் ட்ராக்கில் நான் கரெக்டாக இருக்கேன், நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதனால் நான் எதுவும் மாற்றிக்க போகிறதில்ல. என்னோட இப்போ இருக்கிற கேம் பிளானோட அதே செயலோட தான் நான் போக போகிறேன். பட் நாளைக்கு எல்லாத்தையும் பேசி முடித்து சரி பண்ணிட போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கார். அந்த இடத்துல சரவண விக்ரம் எதாக இருந்தாலும் 3 வாரத்தில் இதை முடிச்சுட்டு வெளியே போய் பார்த்துக்கிட்டு அது எல்லாத்தையுமே இதுவாயிரும். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சரவணன் விக்ரம் வந்து ஒரு பக்கம் மணிச்சந்திராவுக்கு மோட்டிவேட் பண்ண, மணிச்சந்திரா வந்து சரவணன் விக்ரம் மோட்டிவேட் பண்ணுற அப்படின்ற மாதிரி லைவே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக கான்வர்சேஷன் நீண்ட லென்த்தாக போயிட்டுருக்கு. கடந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா மற்றும் விக்ரமோட கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட 1 hour 2 hour அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இதை நம்ம சுருக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு மக்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப்